உங்கள் சிஸ்டர் தமிழரசி, சொன்ன மாதிரி அப்பா சாமிக்கண்ணு, தம்பி வேல்முருகன், பழனிவேலு உறவினர் 4 பேருமே முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படுறாங்க. குற்றவாளி லிஸ்ட்டில் இருந்தவங்க முக்கிய சாட்சியாக இங்கே சேர்க்கப்படுறாங்க. இந்த இடத்துல சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் 1 இல்லை 2 இல்லை, அப்படியே ஓஷன் எடுத்து 3 கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு தான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் வருது. ஃபஸ்ட்டு விருதாச்சலம் கோர்ட், அடுத்தது செங்கல்பட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், அடுத்தது தான் கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் செப்டம்பர் 24, 2021 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இந்த A1 மருதுபாண்டி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு டெத் பெனால்ட்டி. ஓகே, அடுத்தது இருக்கவங்களுக்கு அது அதாவது டெத் பெனால்ட்டி ப்ளஸ் ஆயுள் தண்டனை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய தந்தைக்கு மற்றவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை. இந்த காவல் ஆய்வாளர் இருக்காங்கள்ல, உதவி காவல் ஆய்வாளர், இவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல அதாவது ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திரும்ப ஹைகோர்ட் போகிறாங்க. அப்பீல் போவாங்க இல்லையா, அந்த இடத்துல அப்பீல் போகும்போது ஹைகோர்ட் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரை வந்து விடுவிக்கிறாங்க. யார் அப்படின்னா, இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி அவருடைய சித்தப்பாவான ஐயாசாமி, முருகேஷனோட சித்தப்பா, அவரையும் வந்து குற்றவாளியாக சேர்த்துருந்தாங்க. பட் அவர் விடுவிக்கப்படுறாரு. ப்ளஸ் அவங்களோட உடன் இருந்த குணசேகரன், இவங்க 2 பேரும் விடுவிக்கப்பட்ட மொத்தம் 13 பேர். அந்த 13 பேரில் மருதுபாடிக்கு இருந்த டெத் பெனால்ட்டி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாற்றப்படுது.